ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்குறோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசி தாங்க இந்த ரெசிபிக்கு வந்து சேர்க்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுங்க. அரிசி வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுங்க, ரொம்ப வறுபட தேவையில்ல, பாதி அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வரணுங்க. ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, கழுவிட்டு எடுத்துகிட்டு வரணும். திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயை வச்சுக்கலாங்க. நல்லா தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இந்த டைமில் ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க, வெள்ளையாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் கூட சேர்க்க மாட்டாங்க. இது நல்லா கொதிச்சுட்டு வரும்போது தான் மூடி போடணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த அரிசி மேலே தெரியுது இல்லைங்களா, இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு கிளற தேவையில்ல, அப்படியே நீங்கள் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சொன்ன பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, மல்லித்தழையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா சுவையான ஹவுஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபிக்கு எதுவும் சைட் டிஷ் எதுவும் தேவை கிடையாது. சூப்பராக அப்படியே சாப்பிட்டுடலாங்க. இந்த ஹவுஸ் ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.